மனிதர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம விரும்புறதுனாலயோ இல்ல நம்ம கஷ்டப்பட்டு நான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப உழைப்பதுனாலயோ நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. மாறாக கடவுளுடைய இரக்கம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தை சாத்தியமாக மாற்றுவார். ஆனா அந்த காரியமும் தேவனுடைய சித்தமா இருக்கும்போது மாத்திரம்தான் நிச்சயமா அந்த காரியத்துல தேவன் இரக்கம் செய்து நம்முடைய விருப்பத்தை நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மனிதர்களின் உழைப்பையும் அவருடைய விருப்பத்தையும் குறித்து வேத வசனம் எப்படி சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். 127 சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 39 சங்கீதம் 6 வசனத்தில் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான்